சொல்கிற ஸ்குவீட் மீட்டில் அதிகமான பொட்டாசியம் இருக்கிறதால அது ஹார்ட் பீட்டை ரெகுலேட் பண்ணி ஹார்ட்டுக்கு போகிற பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. கண்டிப்பாக இந்த கனவா ரோஸ்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு எக்ஸலண்ட்டான ரெசிபி. கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ண பிறகு 1 டீஸ்பூன் நான் சோம்பு ஆட் பண்ணி அரிஞ்சு வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்றேன். 2 தக்காளி அரிஞ்சதையும் வதக்கி விட்ட பிறகு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலாவையும் நான் ஆட் பண்ண பிறகு நான் பச்சை வாடை போகிற வரைக்கும் அதை வதக்கி விட்றேன். நான் க்ளீன் பண்ணி வச்ச ஸ்குவீடை நான் ஆட் பண்ணி தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மீடியம் டு மாடரேட் ஃப்ளேமில் நான் குக் பண்ணி எடுக்கும் போது அந்த ஸ்குவீட் மசாலையோட நல்ல சாஃப்டாக உங்களுக்கு குக் ஆயிரும். இறக்குறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக அரிஞ்ச கொத்தமல்லி இலைகளை போட்டு நான் இறக்கியிருக்கிறேன். இன்றைக்கி நான் ஃபினோக்ரீக்குன்னு சொல்கிற கஸ்தூரி மேத்தியை போட்டு தான் இறக்கியிருக்கிறேன். ஸ்குவீடில் பார்த்தீங்கன்னா அதிகமான செலீனியம் கண்டென்ட் இருக்குது. இது PCOSன்னு சொல்கிற பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்க்கு இது ஒரு பெஸ்ட் டயட். நம்மளுக்கு ஃபினோக்ரீக் லீவ்ஸ் செலீனியம் அவைலபிலிட்டிக்கு அதிக